Good morning, children. நம்ம போன கிளாஸில் அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் 3 டாபிக்ஸில் பார்த்தோம். அசர்ட்டிவில் பார்த்தோம், இன்ட்ராகேட்டிவில் பார்த்தோம், இம்பெரேட்டிவில் பார்த்தோம். இப்போ அடுத்தது we are going to see it in exclamatory sentences. ஸோ எக்ஸ்க்ளமேட்ரினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இட் எக்ஸ்ப்ரெஸஸ் ஃபீலிங்ஸ். நம்மளோட ஃபீலிங்ஸை நம்மளை அறியாமல் அதுக்கு ஒரு மீனிங்லெஸ் சவுண்டு கொடுத்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அதுதான் எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். இங்கே பாருங்கள், ஹவு பியூட்டிஃபுல் ஷி இஸ். இதை எப்படி மாற்றுறாங்க? இஸ்ன்ட் ஷி பியூட்டிஃபுல் அப்படின்னு மாற்றுறாங்க. வாட் எ குட் ஐடியா. இஸ்ன்ட் இட் எ குட் ஐடியா. இது நல்ல ஐடியாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இல்லையா? எவ்வளோ நல்ல ஐடியா அப்படி சொல்கிறாங்க. என்ன ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிறாங்க. இங்கே ஐடியா நல்ல ஐடியாவா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம். இன் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் நம்ம அதை என்ன சென்டென்ஸாக மாற்றுறோம்? நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறோம். புரியுதா? ஸோ ஏற்கனவே நம்ம என்ன படிச்சிருக்கோம்? Negative sentences are formed by adding negative words like no, not, never, none, neither, nor. ஸோ இதெல்லாம் சூட்டபிளாக அந்த சென்டென்சஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபிளாக நம்ம போடணும் இல்லையா? அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கரெக்டாக இருக்கோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இதை யூஸ் பண்ணணும். சும்மா ஏதோ ஒன்று போட்டுட்டு எழுதுறது கிடையாது. புரியுதா? மோஸ்ட்லி இந்த எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ்க்கு இஸ்ன்ட் அது போட்டாலே கூடுமான வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நான் இப்போ கொஞ்சம் சென்டென்சஸ் நான் கொடுக்குறேன், அதை பார்ப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் சென்டென்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். எ வண்டர்ஃபுல் ஸ்பீச் இல்லையா? என்ன ஒரு நல்ல ஸ்பீச். இதை எப்படி எழுதுவோம்? Isn't the speech wonderful? அப்படி போடலாம். Isn't the speech wonderful? போடலாம். அப்புறம் எப்படி போடலாம்? அடுத்த சென்டென்ஸ், how nice it is. எவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிறோம். Isn't it nice? அப்படி கேட்கலாம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், how beautiful she looks இல்லையா? ஸோ எப்படி போடலாம்? Isn't she looks beautiful? அவள் பார்க்கறதுக்கு அழகாக இல்லையா அப்படி கேட்குறோம் இல்லையா? வாட் எ பிக் ஸ்னேக். இஸ்ன்ட் த ஸ்னேக் பிக் அப்படி கேட்கலாம் இல்லைன்னா இஸ்ன்ட் அ பிக் ஸ்னேக் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், ஹவு லாங் த டெய்லர்ஸ். எவ்வளோ பெரிய டெய்ல் அப்படி சொல்கிறோம். இஸ்ன்ட் த டெய்ல் ஸோ லாங். இஸ்ன்ட் இல்லையா? இஸ்ன்ட் த டெய்ல் ஸோ லாங் அப்படி போடுறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஹவு ஷி க்ரைஸ். அவள் சத்தமாக அழுதாளா, ரொம்ப பிரேவாக அழுதாளா, எப்படி அழுதான்னு தெரியாது. ஹவு ஷி க்ரைஸ், எப்படி அழறாப்பார் இல்லையா? அதுக்கு எப்படி போடலாம்? இஸ்ன்ட் ஷி க்ரைஸ் லவுட்லி. எவ்வளோ சத்தமாக அழறான் இல்லையா? ஸோ லைக் தட். ஹவு கோல்டு த நைட் இஸ். எவ்வளோ கூலிங்காக இருக்கா நைட் அப்படி சொல்கிறோம் இல்லையா? ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படிலாம் சொல்கிறோமா? isn't the night so cold அப்படி கேட்குறோம். வாட் a delicious meal. எவ்வளோ ஒரு டேஸ்டான மீல் அப்படி சொல்கிறோம். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணுவோம் நெகட்டிவில்? isn't the meal so delicious இல்லையா? இந்த மீல்ஸ் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கா இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட். வாட் எ லார்ஜ் நோஸ். எவ்வளோ பெரிய நோஸ். ஆச்சரியப்படுவோம். சில பேருக்கு நோஸ் பெருசாக இருந்தால் ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அப்பா எவ்வளோ பெரிய நோஸ். isn't the nose so big, so long, so large இல்லையா? எவ்வளோ பெருசு அப்படிலாம் சொல்லுவோம். how pleasant it is at moonlight. நிலவில் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. pleasant இல்லையா? isn't the moonlight so pleasant அப்படி அந்த மீனிங்ஃபுல்லாக நம்ம மாற்றுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸை நம்ம என்ன பண்ணோம்? நம்ம நாட் அது எப்படின்னா ரெலவெண்ட்டாக போட்டு நம்ம எடுக்கணும். யூ ஷுட் டூ இட் இன் அ
relevant manner. அந்த மீனிங்கும் புரியணும், எல்லாமும் தெரியணும். So with this we are finishing affirmative and negative sentences. Okay children? So next class we can go to a new chapter. Thank you very much.